இலங்கை கிரிக்கெட் அணி தொடர்ச்சியாக சந்தித்து வரும் பின்னடைவு பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இலங்கை கிரிக்கெட் அமைப்பிற்குள் அரசியல் தலையீடுகள் காணப்படுகின்றமையே இலங்கை கிரிக்கெட் அணி பின்னடைவை சந்திப்பதற்கான பிரதான காரணம் என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இலங்கை கிரிக்கெட்டுக்குள் அரசியல் தலையீடுகள் காணப்படக்கூடாது என்ற வகையிலான கடிதம் ஒன்று ICCயினால் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திற்கு அண்மையில் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஜெப் எலடைஸினால் இலங்கை கிரிக்கெட்டின் தலைவர் சமி சில்வாவிற்கு இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. 2024 ஆண்டுக்கான சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் மாநாடு மற்றும் எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளுக்கான சந்தர்ப்பத்தை இலங்கைக்கு வழங்குவதற்கு இலங்கை கிரிக்கெட் தமது சுயாதீனத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு 19 வயதுக்கு உட்பட்ட உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி, 2026 ஆண்டு 20-20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி மற்றும் 2027 ஆண்டு மகளிருக்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளை நடத்துவதற்கான சந்தர்ப்பம் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த போட்டிகளை இலங்கையில் நடத்த வேண்டுமென்றால் தேர்தலில் தெரிவு செய்யப்படும் நிர்வாகம் ஒன்றினை அமைப்பதற்கான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கான உறுதிப்பாட்டை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று சர்வதேச கிரிக்கெட் பேரவை தெரிவித்துள்ளது. இலங்கை கிரிக்கெட்டுக்குள் கடும் அரசியல் தலையீடுகள் காணப்படுவதாக விளையாட்டு விமர்சகர்களும் தெரிவிக்கின்றனர். அரசியல் தலையீடுகள் காணப்படுகின்றமையே இலங்கை கிரிக்கெட் அணி தொடர்ச்சியாக தோல்விகளை சந்திப்பதற்கான காரணமாக அமைந்துள்ளது என்று இலங்கையின் விளையாட்டு விமர்சகரும் விளையாட்டு ஊடகவியலாளருமான அப்துல் ரஹ்மான் தெரிவிக்கின்றார். இலங்கை கிரிக்கெட்டுக்குள் அரசியல் தலையீடுகள் காணப்படுகின்றன. அதை ICC சொல்ல வேண்டிய தேவையில்லை. இலங்கை விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொசான் ரணசிங்கவே மிக தெளிவாக சொல்லுகின்றார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திற்குள் நடைபெறக்கூடிய ஊழல்கள், கிரிக்கெட் எந்தளவுக்கு படுமோசமாகி உள்ளது போன்ற விஷயங்களை அண்மையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு வழங்கிய பேட்டியில் கூறியிருந்தார் என்கின்றார் அப்துல் ரஹ்மான். எனவே நிச்சயமாக இலங்கை அணியின் இந்த பின்னடைவுக்கு முகாமைத்துவ மட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளே காரணம். யாருடைய தேவைகளுக்காக வீரர்களை தெரிவு செய்யப்படுகின்றமை போன்ற பல்வேறு காரணங்கள் இலங்கையில் கிரிக்கெட் இல்லாது போகின்றமைக்கு பிரதான காரணமாகும் என்று கூறுகின்றார். உதாரணமாக அவர் ஜிம்பாப்வே அணியினை சொல்லுகின்றார். ஜிம்பாப்வே கிரிக்கெட் அடிமட்டத்துக்கு போவதற்கு அரசியல்தான் காரணம் என்று சொல்லப்பட்டது என்கின்றார். வெஸ்ட் இண்டீஸிலும் இதே நிலைமைதான். நிச்சயமாக இலங்கை அணியில் அந்த பிரச்சனைகள் இருப்பதன் காரணமாகத்தான் திறமையான வீரர்களுக்கு சரியான வாய்ப்புகள் கொடுக்கப்படுவதில்லை. பயிற்சி இல்லாத தங்களுக்கு தேவையான வீரர்களை வைத்துக் கொள்வது போன்ற குற்றச்சாட்டுகள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ICC இவ்வாறான விடயங்களை மேலும் தீவிரமாக ஆராய வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என விளையாட்டு ஊடகவியலாளர் அப்துல் ரஹ்மான் தெரிவிக்கின்றார். இலங்கை கிரிக்கெட் அணியை தலைசிறந்த அணியாக கொண்டு சென்ற முன்னாள் வீரர்கள் கூட தேசிய கிரிக்கெட் தொடர்பில் அவதானம் செலுத்தாமை குறித்தும் விளையாட்டு ஊடகவியலாளர் அப்துல் ரஹ்மான் கருத்து தெரிவித்திருந்தார். முத்தையா முரளிதரன் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கினால் கூட சிலவேளை நான் வெற்றி பெறுவேன், ஆனால் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் நடைபெறும் தேர்தலில் நான் ஜென்மத்திலும் வெற்றி பெற மாட்டேன் என்று மிக அழகாக அதனை சொல்லியுள்ளார். ஏனென்றால் இலங்கை கிரிக்கெட்டில் அவ்வளவு அரசியல் காணப்படுகின்றது என்றார் அப்துல் ரஹ்மான். மேலும் ஒரே தரப்பினர் மாறி மாறி ஆசனங்களை பெற்றுக்கொள்வது போன்ற விடயங்கள் காணப்படுகின்றன. இதனால் இலங்கை அணியின் எதிர்காலம் பாதிக்கப்படுகின்றது. இலங்கை வீரர்களுக்கு சுதந்திரமாக செயற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இப்படி இருந்தால் இலங்கை அணியின் எதிர்காலம் எப்படி ஒளிமயமாகும் என்ற கேள்வி என்னுள் எழுகின்றது என்று அவர் கூறுகின்றார். மாறாக இந்திய கிரிக்கெட் வாரியத்தை எடுத்துக்கொண்டால் ராகுல் டிராவிட் இப்போது பயிற்றுவிப்பாளராக செயல்படுகின்றார். பழைய வீரர்களின் முழுமையான ஒத்துழைப்பு அடிமட்டத்திலிருந்து அவர்களுக்கு காணப்படுகின்றது என்று கூறுகின்றார். இந்த தேசிய அணியினை ஒரு பக்கம் வையுங்கள். இந்தியாவின் ABC அணிகளும் முழுமையான பயிற்சிகளில் இருக்கின்றார்கள். இந்தியாவின் C அணி உலகக்கோப்பை போட்டிகளில் தற்போது களமிறங்கினால் தற்போது உலகக்கோப்பை போட்டிகளை எதிர்கொள்ளும் பல அணிகளை வெற்றி கொள்ளும் அளவுக்கு இந்தியாவின் கிரிக்கெட் தற்போது காணப்படுகின்றது. அந்த அளவுக்கு ஒருமித்து செயற்படக்கூடிய அளவுக்கு இந்திய அணி காணப்படுகின்றது. காரணம், வீரர்களுக்கான சுதந்திரம் அங்கு காணப்படுகின்றது என்று அவர் கூறுகின்றார். இலங்கையைப் போலவே பாகிஸ்தானிலும் இதே பிரச்சனை காணப்படுகின்றது என்கின்றார் அவர். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அணியிடம் தோல்வியடைந்தது. இதனை அடுத்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்குள் அரசியல் தலையீடுகள் காணப்படுவதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் தெளிவாக கூறுகின்றன. அதே நிலையைத்தான் தற்போது இலங்கை அணி எதிர்கொண்டுள்ளது என்கின்றார் அவர். இந்த அரசியல் பிரச்சனைகளுக்கு மேலாக இலங்கை அணியில் அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இல்லாமையே இலங்கை அணியை தோல்விகளை சந்திப்பதற்கு பிரதான காரணம் என்று கூறப்படுகின்றது. ஆஞ்சலோ மேத்யூஸ் இலங்கை கிரிக்கெட் அணியில் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு வீரர். அவரை சேர்த்துக் கொள்ளவில்லை. ஆனால் அண்மையில் அவர் இணைத்துக் கொள்ளப்பட்ட போட்டியில் திறமையாக செயற்பட்டார். அன்று இலங்கை அணிக்கு வெற்றி கிடைத்தது. இவ்வாறான குறைகளை இலங்கை கிரிக்கெட் நிவர்த்தி செய்யாத வரையில் இலங்கை கிரிக்கெட்டின் எதிர்காலம் சந்தேகத்துக்கு உரியதுதான் என்று அவர் கூறுகின்றார்.
உலகக்கோப்பை தொடரில் இலங்கை அணி 7 போட்டிகளை எதிர்கொண்டு 2 போட்டிகளில் மாத்திரமே வெற்றி பெற்றுள்ளது. நெதர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2 போட்டிகளில் மாத்திரமே இலங்கை அணி வெற்றி பெற்றது. பாகிஸ்தான், தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான், இந்தியா ஆகிய 5 அணிகளுக்கு எதிராக இலங்கை அணி தோல்வியை தழுவியிருக்கின்றது. இந்த நிலையில் இலங்கை அணிக்கு இன்னும் 2 போட்டிகள் மட்டுமே எஞ்சியுள்ளன. பங்களாதேஷ் மற்றும் நியூசிலாந்து ஆகிய அணிகளுடன் இலங்கை அணி மோதவுள்ளது. இன்றைய தினம் இந்திய அணியுடனான படுதோல்விக்கு பின்னர் இலங்கை அணி அரையிறுதிப் போட்டிக்கு செல்வது மிகப்பெரிய கேள்விக்குறியாகி இருக்கின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.